ஓம் நமச்சிவாயம் வாழ்க. முகநூல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சிக்கு அருகாமையில் இருக்க பனைமலையில நம்ம நிக்கிறோம். இந்த பனைமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீராலும் இன்னொரு பக்கம் நிலத்தாலும் சூழ்ந்திருக்க ஒரு அற்புதமான இயற்கை படைப்பு. ஃபேமிலியோட விசிட் பண்றவங்க என்ஜாய் பண்றவங்க எல்லாரும் இந்த மலைக்கு வரலாம். ரொம்ப எளிமையா இருக்கலாம். கீழே இருந்து 10 நிமிஷத்துல மலை ஏறிடலாம். சரி வாங்க இந்த மலையோட ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கற்களால கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த கோவில் வந்து எப்ப கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிமு 700ஆம் நூற்றாண்டுல கட்டிருக்காங்க. இந்த கோவில யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி ஆட்சி செஞ்ச பல்லவ மன்னனான 2ஆம் ராஜசிம்மனால் 700ஆம் முதல் 722ஆம் நூற்றாண்டு வரை 728ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா சுமார் 5 அடி உயரத்துல சிவபெருமான் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். சிவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தாளகிரீஸ்வரர். அம்மனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட தாளாம்பிகை அம்மன் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டனா எல்லாம் நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேற சொல்றது இந்த ஊர் மக்களுடைய அபிப்பிராயமா இருக்குது. உங்களுக்கு ஃபேவரான ஒரு வியூ பாயிண்டா இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க. சூப்பர் பிளேஸா இருக்கும். நாங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட இந்த கோயிலுக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். சாமி தரிசனம் பார்த்தோம்.